ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ வறுவல். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. இதை எல்லாத்தோடையும் போகுங்க. சாம்பார் கூட நல்லா எடுக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துலேயும் போகுங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த உருளைக்கிழங்கை க்யூபாக வெட்டிக்கோங்க. கட் பண்ணி தோலை எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. தோலோடு கூட போட்டுக்கலாம். தோலை எடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேன். இப்போ அது உப்பு தண்ணிக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் மட்டும் போட்டுடுங்க. தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் 2 உப்புக்கல்லை போட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு அதை நல்லா கழுவி எடுத்துடணுங்க. உப்பு தண்ணியை ஊறினதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியில் வானலில் தண்ணி எண்ணெய் தாளிக்கிறத காட்டிலும் ஒரு 2 மடங்கு எண்ணெய் இருந்தால் போதும், ரொம்ப தேவைப்படாதுங்க. அந்த எண்ணெயில் அந்த 1/4 கிலோ உருளைக்கிழங்க நான் 3 டிவிஷனாக வச்சுருக்கேங்க. ரொம்ப எண்ணெய் நிறைய முங்க ஊற்றி வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ எண்ணெய் இருந்தால் போதும். மொத்தமாக அந்த கொஞ்சம் எண்ணெயில் 1/4 கிலோ உருளைக்கிழங்கையும் போட்டோம்னா எல்லா உருளைக்கிழங்கும் வறுபடாது. எல்லாத்துக்கும் அந்த எண்ணெய் டேஸ்ட்டு கிடைக்காதுங்கிறனால அதை நான் 3 டிவிஷனை போட்டு வறுத்து எடுக்கிறேங்க. கடைசி பார்த்துக்கோங்க, ரொம்பலாம் வறுக்க வேணாம். ஒரு 45% வெந்தாலே போதும். மிச்சதெல்லாம் நம்ம போடக்கூடிய மசாலா பிடிச்சி வேகணும். இப்போ வெறுமனே உப்பு மட்டும் பிடிச்சி வறுபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ரைட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் அந்த எண்ணெயிலேருந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டேன். இப்போ இந்த எண்ணெயுமே போதுமானதுன்னு தான் நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெள்ளைப்பூடை தட்டி போடுங்க. உருளைக்கிழங்கு வாயுங்கிறனாலையும் சரி, இந்த வெள்ளைப்பூடை தட்டி போட்டு அது ஒரு தனி மனம் இருக்குங்க. அதுலேயும் நறுக்கி போடாதீங்க, அரைச்சும் போடாதீங்க, அடி பிடிக்கும். சும்மா அப்படியே தட்டி போடுங்க. தட்டி போட்டதுக்கப்புறம் அதை நல்லா வறுத்து இது பாருங்கள், உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது இவங்க 2 பேரும் வாயில் அப்படியே கடிப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக மணமாக இருக்குங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுத்து 3 டிவிஷன் மொத்தமாக வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை இதில் இறக்கிருங்க. இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கை உள்ளக்க போட்டாச்சா, இதை அப்படியே வறுத்து விடுங்க. இப்போ இதில் வாசத்துக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இதுக்கு உரப்புக்கு தேவை 2 விதமான உரப்பு சேர்க்குறோம். என்னன்னு கேட்டேன்னா, மஞ்சள் பொடி கொஞ்சம் முதல்ல போட்டுக்கோங்க. இது கலராக இருக்கும், நல்லா ஜீரணமாகும். மஞ்சள் பொடி கலர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உரப்புக்கு மிளகுத்தூளும் மிளகாப்பொடியும் போட்டுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதுங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு பாருங்கள், எல்லாம் அரை டீஸ்பூன் அளவு தான் போடுறேன். ஏன்னா நம்ம 2 விதமான உரப்பு சேர்க்குறோம். ஸோ நிறைய போட்டுறாதீங்க. மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, இது 2மே உரப்புக்கு ஓகேங்க. அதுக்கப்புறம் நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது சீரக பொடி போடுறாங்க. இது எல்லாமே நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்களும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம வேலைக்கு போகிறாங்கன்னா இருந்தால் வேகமாக செஞ்சுட்டு போயிடலாங்க. டக்குன்னு மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகு பொடி கொஞ்சம், மிளகாப்பொடி கொஞ்சம், சீரகப்பொடி கொஞ்சம், தூள் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. அவ்வளோதாங்க இதுக்கு சேர்க்க வேண்டிய ஐட்டங்கள். தாளிக்கும் போது சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்தோம், அவ்வளோதாங்க. இது அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே பக்கத்தில் அடுப்பில் நம்ம வேறு வேலை பார்க்கலாங்க. கூட கிண்டி கொடுத்தா போதும். இனிமேல் இதை மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சிங்கன்னா தண்ணி பட்டுரும், வேர்த்து கொட்டும். அது உள்ளுக்க அந்த தண்ணி அப்புறம் ஒரு மாதிரி சாஃப்டாயிரும் உருளைக்கிழங்கு. நீங்கள் எப்படியோ வெளியில் ஓப்பனாகவே வச்சு அடுப்பில் இப்படி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்குங்க. இது பாருங்கள், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு போட்டேன், இவ்வளோ தான் இருக்குது. இப்போ மேலே ரோஸ்டடாக இருக்குங்க, உள்ளுக்கு ஸ்பான்ச்சியாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டிங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி எல்லா சாதத்துக்கும் சூப்பராக போகுங்க. இன்றைக்கி நான் ரசம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சுட சாதம், இந்த சாதத்தில் நல்லா இந்த ரசத்தை தெளிவாக ஊற்றி அந்த உருளைக்கிழங்கு ரோஸ்டடே வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் ஒன்றுமே இல்லைங்க, மிளகு, சீரகம், மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, தாளிக்கும் போது கொஞ்சம் சோம்பு, தேவைன்னா நீங்கள் கறி மசால் பொடி லைட்டாக தூவிக்கோங்க. எனக்கு உருளைக்கிழங்கு மட்டன் டேஸ்ட்டுக்கு வேண்டாம், உருளைக்கிழங்கு வறுவல் டேஸ்ட்டில் சாப்பிட்ணுங்கிறனால நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க.